ஏதோ ஒரு காரணத்திற்காய் திடீரென ஏற்பட உணர்ச்சியின் மிகுதியால் குற்றம் ஒன்றை புரிந்து கொலை தண்டனையை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஓர் இதயத்தின் புலம்பல். இதோ எனது மரணம், எனது கவிதையாய். என் மரணம் எழுதப்பட்டு விட்டது. எழுதி தொலைத்தவன் இறைவன் அல்ல, இமயம் போலிருந்து இங்கே நீதியை காக்கும் நீதி தலைவர்கள். எழுதி தொலைத்தவன் இறைவன் அல்ல, இமயம் போலிருந்து இங்கே நீதியை காக்கும் நீதி தலைவர்கள். நான் மண்ணில் வாழ்வதா சாவதா என வழக்கறிஞர் பலர் வாதமிட்டு வழங்கியதோர் தீர்ப்பு வாழ தகுதியற்றவன் என்று. வாழ தகுதியில்லாத வக்கற்றவன் கேட்கிறேன், குற்றம் ஒன்று நிகழும் போது குற்றவாளிக்கு தண்டனை இன்னொரு குற்றமா? ஆம், கொலை தொழில் புரிந்த எனக்கு தண்டனை மரணமெனில் என்னை கொலை செய்யும் உங்களுக்கு என்ன தண்டனை? ஆம், கொலை தொழில் புரிந்த எனக்கு தண்டனை மரணமெனில் என்னை கொலை செய்யும் உங்களுக்கு என்ன தண்டனை? என் மரண தேதி சொல்லி என் மனதை கொன்றது முதல் குற்றம். மரண வழியை விட மனவேதனை அதிகம் தரும் மரணத்தினை எதிர்நோக்கும் வழியை நீங்கள் எனக்கு தந்ததும் ஓர் குற்றம். கள்ளா நாடும் கணவன் என்று என் கனவுகளோடு மட்டுமே வாழ்ந்து கிடக்கும் என் மனைவிக்கு கல்லறையில் தான் இனி உன் கணவன் என்று கைகாட்டத் துடிக்கிறீர்களே, அதற்கென்ன தண்டனை உங்களுக்கு? கல்லா நாடும் கணவன் என்று என் கனவுகளோடு மட்டுமே வாழ்ந்து கிடக்கும் என் மனைவிக்கு கல்லறையில் தான் இனி உன் கணவன் என்று கைகாட்டத் துடிக்கிறீர்களே, அதற்கென்ன தண்டனை உங்களுக்கு? என் மனைவியோடு கூடிய தாம்பத்தியத்தில் ஆனாய் என்னை தகுதிப்படுத்திய என் பிள்ளைக்கு என் உடல் காட்டி நீங்களும், நான் புரிந்த இடம் காட்டி இந்த சமூகமும் அப்பாவென என்னை அடையாளம் காட்டப் போகும் அடுத்த குற்றத்திற்கு என்ன தண்டனை? தன் உதிரம் தந்து என்னை உதித்தவளுக்கு உயிர் உதிர்த்த என் உடல் காட்டி கண்ணீர் கடலில் அவளை காலமெல்லாம் கவிழ்க்கப் போகிறீர்களே, அதற்கென்ன தண்டனை உங்களுக்கு? தன் மரணத்தின் இறுதிச் சடங்கை செய்வான் என என்னை வளர்த்த தந்தையின் நம்பிக்கை உடைத்து என் சடங்கை செய்யும் சங்கடத்தை தரப்போகிறீர்களே, அதற்கென்ன தண்டனை உங்களுக்கு? உணர்ச்சியில் மதியிழந்து நான் செய்த குற்றத்திற்கு மரணம் சரி என்றால் மணிக்கணக்கில் யோசித்து நீங்கள் நிறைவேற்றப் போகும் என் மரணத்திற்கு என்ன தண்டனை? உணர்ச்சியால் மதியிழந்து நான் செய்த குற்றத்திற்கு மரணம் சரி என்றால் மணிக்கணக்கில் யோசித்து நீங்கள் நிறைவேற்றப் போகும் என் மரணத்திற்கு என்ன தண்டனை? ஏதோ ஒரு காரணத்திற்காய் திடீரென ஏற்பட உணர்ச்சியின் மிகுதியால் குற்றம் ஒன்றை புரிந்து கொலை